ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புதுமை சமையல் உலகம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, இங்கே பாருங்கள், கருப்பு உளுந்து ஊற வச்சு வச்சுருக்கிறேன். ஒரு 5 மணி நேரம் ஊறியிருக்கு. உங்களுக்கு வேணும்னா நைட்டே ஊற வச்சுடுங்க. காலைல செய்யணுன்னா இதை குக்கரில் வச்சு ஒரு 5-6 விசில் வச்சு நம்ம எடுத்துடலாம். இதில் இதை பாருங்கள், பிரியாணி இலை ஒரு 2 போட்டுக்கிறேன். போட்டுட்டு இது மாதிரி மூடி குக்கரில் வச்சு எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், நம்ம உளுந்து அவிச்சோம் இல்லைங்களா, எந்திரிச்சு பாருங்கள். நான் ஒரு 5 விசில் விட்டேன். இது பாருங்கள், நல்லா குழைய வேக வைக்கிறதா இருந்தாலும் வேக வச்சுக்கலாம். நீங்கள் இந்த பிரியாணி இலையை மட்டும் நம்ம இடையை எடுத்துடலாம். இது இருக்கட்டும். இதுக்கு ஒரு கிரேவி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வாங்க. இப்போ ஒரு ஜாரில் இங்கே பாருங்கள், இஞ்சி ஒரு பெரிய துண்டு சீவி துண்டு துண்டாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன். இதில் பூண்டு ஒரு 10 பல்லு பூண்டு, இதை ஒரு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கிற பாருங்க, ஒரு 6 தக்காளி பழம். இதையும் நல்லா சேர்த்து பேஸ்ட்டு மாதிரி நல்லா அரைச்சின்னு வந்து உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஒரு 5 ஸ்பூன் கிட்ட ஊற்றிருக்கிறேன். இதில் இங்கே பாருங்கள், கிராம்பு ஒரு 4, பட்டை ஒரு 4 போட்டுட்டேன். அது கூடவே கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்குங்க. நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்குங்க. அது பொரியட்டும். இப்போ பொரிஞ்சிடுச்சு. இங்கே பாருங்கள், பெரிய சைஸ் வெங்காயம் 2 பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். இங்கே பாருங்கள், நம்ம இஞ்சி பூண்டு தக்காளி பழம் பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்குறோம் இல்லையா, இதை வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருந்தீங்கன்னா அப்படியே கூட சேர்த்துக்கலாம். நான் இல்லைன்றதுனால இதுவும் கூட போட்டே மிக்ஸ் பண்ணிட்டேன். வாங்க, வெங்காயம் வதங்கிச்சு பாருங்கள். அதில் நம்ம அரைச்ச விழுத சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இது நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி நம்ம வதக்கணும். இப்போ லைட்டாக வதங்கட்டும். இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூனு மஞ்சத்தூள், வந்து காஷ்மீர் மிளகாய் தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது காரம் கம்மியாக இருக்கும். நீங்கள் உங்ககிட்ட இல்லைன்னா நார்மல் மிளகாத்தூளே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கலர் கொடுக்கும், அதனால தான். மல்லித்தூள் 1 ஸ்பூன் அளவு சேர்த்து கலந்து விடுங்க. இந்த நம்ம போட்ட மசாலா வந்து தக்காளி பழம்லாம் நல்லா சுருண்டு எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி நமக்கு கொதிக்கணும். இது கூட உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சிறிதளவு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இது கொச்சி இந்த பச்சை வாசனைலாம் போகட்டும். அதுக்கப்புறம் என்ன செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், நாங்கள் தக்காளி பழம் அரைச்சி ஊற்றணும் இல்லையா, அது சுண்டி இங்கே பாருங்கள் எண்ணெய்லாம் பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம அவிச்சி வச்சோம் இல்லைங்களா உளுந்து, கருப்பு உளுந்து, அதை அப்படியே சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க, அதுதான் ஹெல்த்தே. சேர்த்து இது மாதிரி கிளறி விடுங்க. வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்கணும். இது இதில் இந்த ஸ்டேஜில் நீங்கள் காரம் உப்புலாம் சரி பார்த்துக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் ஒரு மூடி போட்டு மூடிடுவோம். 10 நிமிஷம் கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் என்ன சேர்க்கலாம்னு நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷமாக கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்குங்க வாசனைக்கு. போட்டுட்டு இங்கே பாருங்கள், கஸ்தூரி மேத்தி, இது வந்து வெந்தயக்கீரைன்னு சொல்லலாம். இதை நல்லா இப்படி கையால் கசக்கி போட்டு விடுங்க. அப்போ தான் வாசனையாக இருக்கும். இது வந்து முக்கியமாக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். இடுப்புக்கு ரொம்ப நல்லது. இந்த 18 வயசு இந்த சின்ன பசங்க இவங்கெல்லாம் சாப்பிட்டாக்கா ரொம்ப ஹெல்த்தி. இது வந்து களி இது மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்றோம் இல்லையா, அதேமாரியே உளுந்தில் கறின்னு சொல்லுவாங்க. இதை சப்பாத்தி, இட்லி, தோசை, நான், சாதம் எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். கிளறி விட்டுட்டு
பட்டர் இருந்ததுன்னா பட்டர் ஒன்று போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்மக்கிட்ட பட்டர் இல்லை, அதனால் இதோட முடிச்சிடுறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.